ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு ஆல்ரெடி போட்ட வீடியோ தானே சார், என்ன சார் இதில் இருக்குது அப்படின்னு இருக்கலாம். 35க்கு 35 எடுக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இது யாருக்கு அப்படின்னா ஃபெயில். நான் கன்ஃபார்மாக 3 5 மார்க் மேலே கூட எழுத மாட்டேன். எனக்கெல்லாம் மேக்ஸெல்லாம் நான் போகிறதே பெரிய விஷயம். அவனுக்கு 7 5 மார்க் எழுதுறதுக்கு முடியுமா? கன்ஃபார்மாக முடியும் தம்பி. ஒருவேளை கான்செப்ட் ஓரியன்டாக படிக்காமல் போனால் கூட, சும்மா தானே படிச்சுட்டு போட்டதே திருப்பி திருப்பி போட்டு பார்க்கணும். ஒருவேளை க்ரியேட்டிவ் கேட்டால் மட்டும்தான் மாட்டுவதை தவிர 6 5 மார்க் கேரண்டி. நல்லா படிக்கிறவன் 12 சாப்டர்லையும் நல்லபடியாக பார்த்துட்டு போ. நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அந்த வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். 7 5 மார்க்கில் ஒரு 6 கரெக்டான 30 மார்க்கு, 1 மார்க்கில் ஒரு புக் பேக் 15 வந்துடும். 45 மார்க்கு 90க்கு எடுத்துடலாம். 2 மார்க் 3 மார்க்கும் இதே மாதிரி நான் சொல்கிறேன். இந்த 12 நாள் தான் சார் இருக்குது. இந்த 12 நாளில் எங்களை காப்பாற்றுங்க சார், இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு காப்பாற்றுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் இப்போது சொல்கிறேன். இந்த வீடியோவில் கொசகசன்லாம் சொல்ல மாட்டேன். நான் சொல்கிற சம்ம கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு வா. ஆல்ரெடி எழுதியிருக்கீங்க. இம்பார்ட்டண்ட்டுக்கே இம்பார்ட்டண்ட் இருக்கும் பாரு, அது ஒரு வாட்டி சொல்கிறேன். அதெல்லாம் நீ ஒர்க் அவுட் பண்ணியே ஆகும். இந்த 12 டேஸில் இதாவது கரெக்டாக பண்ணு. 2 மார்க் 3 மார்க்கும் இதே மாதிரி சொல்கிறேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி சொல்கிறேன். கன்ஃபார்மாக உன்னால் பெரிய லெவலில் ரீச் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் கடைசிக்கு இப்போ படிக்கவே இல்லை. நான் கடைசி ஒரு 12 நாள் படித்து ஒரு 90க்கு அட்லீஸ்ட் ஒரு 60 70 எடுக்கலாம், 75க்கு மேலே எடுக்கலான்னா முடியுமா அப்படின்னு கேட்டால் ஸ்மார்ட்டாக படித்தா முடியும். அதுதான் இங்கே நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தெரிஞ்சுக்கோ. கன்ஃபார்மாக அந்த காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இந்த 4 தியரமு 6.1 இருக்குது. நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை தயவு செய்து படிச்சுட்டு ஒரு தியரம் கன்ஃபார்மு கூடையே 6.7 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு ஆட்டிடியூட்ஸ். ரெண்டாவது ட்ரூத் டேபிள் பார்த்துட்டு கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க். இது 2 எழுதினாலே நீ பாஸு. இருந்தாலும் இந்த 2 5 மார்க் கன்ஃபார்ம்னு வச்சுக்க. அடுத்த ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் 6.7 எக்ஸசைஸ். அதில் இருக்க எல்லா எக்ஸசைஸும் எக்ஸாம்பிளும் பார்த்துட்டு கன்ஃபார்மாக நல்லபடியாக போட்டுப்பார். ஆன்சர் வரலான்னு விட்டுறாத, ஃபார்முலா படித்து போட்டுப்பார். இந்த 3 5 மார்க்குமே கன்ஃபார்ம். அப்புறம் கொஞ்சம் மெனக்கெட்டு 10.8. அப்புறம் சாப்டர் 2ல் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஓகேவா. அப்புறம் எக்ஸசைஸ் 5.5 ரொம்ப முடியல. இதிலெல்லாம் நான் கரெக்டாக சம்மு பார்க்கணும்னு நினைக்கிறேன், பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற எக்ஸசைஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் இங்கே கொடுத்துருக்க சம்ஸில் இந்த எக்ஸசைஸாவது நல்லா பாரு ஓகேவா. 5.5. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 7.2. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 8.7. அதுக்கப்புறம் சாப்டர் 11. அவ்வளோதான். இதை நீ பார்த்தீங்கனாலே கன்ஃபார்மாக நான் அடித்து சொல்லுவேன், முடிஞ்ச அளவு 6 எழுதிடலாம். நம்ப முடியல, 6 எழுதிடலாம். கூடையே சேர்த்தி எக்ஸ்ட்ராவா எக்ஸசைஸ் 4.5யும் சேர்த்தி அந்த டேன் கர்வ், சைன் கர்வ், காஸ் கர்வ்னு அந்த கர்வ் டயக்ராம், இன்வர்ஸ் கர்வும் பார்க்கணும், டேன் கர்வும் பார்க்கணும், இன்வர்ஸ் இல்லாத கர்வும் பார்க்கணும். ரெண்டுக்குமே பிரின்சிபல் டொமைன் எழுதுகிற மாதிரிலாம் பார்க்கணும். அந்த கர்வ் டயக்ராம் கேட்பாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா 4th சாப்டரில் கொஞ்சம் உன்னால் எழுதுறதுக்கான இருக்கணும், வாய்ப்புகள் இருக்குது. இதையாவது படின்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்து இங்கே வா. 5 மார்க்கு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷனில் கன்ஃபார்மாக இந்த வருஷம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த 3 கணக்கு 4 கணக்காவது போட்டுப்பார், கன்ஃபார்மாக வர வாய்ப்பு இருக்குது. கிராமர் ரூலில் 4 வாட்டி கேட்டாங்க. இந்த 2 சம்மாவது பார்த்துட்டு போயிடு. 1.5ல் கிராஸ் எலிமினேஷனில் 3 சம்மு, அந்த பாய் வாக்கிங்கு, அந்த ரிமைண்டரு, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சம். 1.6ல் லாம்டா மியூ கே கன்ஃபார்மாக இந்த வருஷம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 1.7ல் கெமிஸ்ட்ரி பேலன்ஸ்டு சம்மு, லாம்டா சம். நீ என்ன தான் சுட்டு போட்டாலும் இதுலேருந்து தான் வரப்போகுது இந்த வருஷம் கன்ஃபார்மாக. மேட்ரிக்ஸில் ஒரு 5 மார்க் கன்ஃபார்மாக. கொஞ்சம் மெனக்கெட்டு படிச்சிங்கன்னா எழுதிடலாம். மேட்ரிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும், சப்ஸ்டியூஷனில் கோட்டை விட்டுருவீங்க. ஆனால் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக படிச்சிங்கன்னா இதை எப்படியாவது போட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். சாப்டர் 2ல் ஒரு 5 மார்க் கன்ஃபார்மாக வருமா. 2.4ல் 7th எக்ஸாம்பிள் 2.8 எல்லாருமே போட்டுடலாம். 2.5ல் அந்த 7th சம்மு எக்ஸாம்பிள் சம்மு எல்லாருமே போட்டுடலாம். 2.6ல் கட்டாயமாக தப்பு பண்ணுவேன், அடிக்கடி கேட்குற சம்மு. ஃபஸ்ட்டு சம்மு, செகண்ட் சம். ஃபஸ்ட் சம் நிறைய பேர் படிக்க மாட்டேங்க, படிச்சுக்கோ. 2வது சம் கன்ஃபார்மாக கேட்குறான். 2.7ல் இந்த வருஷம் ஆர்கியூமெண்ட் சம்மு கன்ஃபார்மாக கேட்குறான். அது எந்த சம்னா அந்த 6வது சம்மு எக்ஸாம்பிள் 2.27. 5வது சம்மையும் பார்த்துட்டு கன்ஃபார்மாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 2.8ல் இந்த 2 எக்ஸாம்பிள் பாரு, கண்ணு வச்சுக்க. கண்டிப்பாக இந்த 2 எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கேட்கலாம்.
அண்ட் எக்ஸசைஸில் 4-5 6வது பார்க்கலனாலும் பரவாயில்ல, போன வருஷம் வந்துருச்சு. 4-5 பார்க்காம போயிடாது, அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே, நான் எது வராதுன்னு சொல்லிட்டேன். அப்போது இந்த சாப்டர் 2 பார்த்துட்டு சாப்டர் 3 இந்த 2 சம் பெரிய சம்மு. ஆனால் கரெக்டாக போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும், ரொம்ப ஈஸி. 3.5 5th ஃபஸ்ட் ஒன், எக்ஸாம்பிள் 3.5 2 ஒரே மாடலு. 7th சம் போன வருஷம் கேட்டது, ரிப்பீட்டட். ஸோ இதையாவது பார்த்துட்டு போ. 3.4 பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, இதையாவது பார்த்துட்டு போ. சாப்டர் 3 சாப்டர் 4 tan curve tan inverse curve, sin curve sin inverse, cos curve cos. இது யாருமே பார்க்க மாட்டீங்க, என் பசங்களே பார்க்கல. அதுலேருந்து ஒரு 5 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 4.5 இந்த 4 சம்மு, இந்த எக்ஸாம்பிள் இந்த 6 சம்மு. இதே எக்ஸசைஸில் 4.4 செகண்டில் 3rd, 4.2 8th செகண்ட். மொத்தமாக எவ்வளோ சம் இருக்குன்னு நினைக்கிறேன், 10 சம் கூட இருக்காது. இதை எல்லாமே முக்க சம் எடுத்தோன்னே 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும், ஒரே ஃபார்முலா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நீ எப்படியாவது படிச்சிடணும், 1.5 மணி நேரத்தில் படிச்சிடனா வேல்யூவான சம்மு கன்ஃபார்மாக வரும். அடுத்த சாப்டர் 5 2 5 மார்க் கேட்பான். இந்த 5th சாப்டரில் 5.1 6வது எக்ஸாம்பிள் 5.2 சர்க்கிள் ஈக்குவேஷன் கன்ஃபார்மாக படிச்சுட்டு ஈஸி. 5.2 ஹெலிப்ஸு ஹைப்பர்போலா பேராபோலா. சார் கஷ்டமாக இருக்கும், பெருசாக இருக்கும், ஃபார்முலாவில் இருக்கும், அப்படி பயந்தீங்கன்னா இந்த 2 சம்மு நல்லா பார்த்துரு, இந்த 2 சம் நல்லா பார்த்துட்டு எக்ஸாம்பிள் கூட பார்க்க வேணாம். ஆனால் இதுலேருந்து ஒன்று வரும், கன்ஃபார்மாக வரும். 5.5 1 2 3 4 7 8 9 இந்த சம் பார்க்க மாட்டியா, இந்த ஒரு 7 சம் பார்க்க மாட்டியா? ஏன்னா அதுலேருந்து ஒரு சம் கன்ஃபார்மு. எக்ஸாம்பிளில் இந்த 4 சம் கன்ஃபார்மு. 4 சம் வருமா வராதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாமே பப்ளிக்கில் கேட்ட சம்மு. 5.40 மட்டும் கேட்கல, கேட்டானா கேட்காதான் கேட்பான். ஸோ அதனால் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சாப்டர் 5 இந்த விஷயமாவது நீ பார்த்துட்டு போனால் 2 5 மார்க் எழுத முடியுமா எனக்கு தெரியல. 1 எழுதிடலாம், 2 லக் இருந்தால் வரலாம். 6th சாப்டரில் 2 எழுதிடலாம், ஏன்னா 6.7 கன்ஃபார்மாக ஒன்று வந்துடும், தீரம் ஒன்று வந்துடும். எல்லாருமே தீரம் படிச்சிருவீங்க, 6.7 படிச்சிருவீங்க எக்ஸாம்பிளோட சேர்த்தி. 6.3 4th சம்மும் சேர்த்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டு, ஒரு வேளை டஃப்பாக கேட்கணும்னு நினச்சா எழுதிடலாம். ஆனால் கன்ஃபார்மாக இந்த 6.1 6.7 சம் வந்துடும். 2 5 மார்க் இதில் எழுதிடலாம், ஓகேவா? சாப்டர் 7 இதுலேயும் 2 5 மார்க் வரும். 7.1 இந்த கணக்கு கூட பார்க்க மாட்டியா? இந்த கேமரா சம்மு, போலீஸ் ஜீப்பு, லேடர் மட்டும் கேட்கல. போலீஸ் ஜீப்பு இதெல்லாம் கேட்டாங்க, வாட்டர் டேங்க்கில் லேடர் மட்டும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பலூனு கேட்க வாய்ப்பு இருக்குது, சால்ட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கேட்டுட்டான். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 7.5 7.7 7.9 10 சால்ட்டு சம் கேட்பான். அப்போ மீதியெல்லாம் கேட்டதுனால ஒரு வாட்டி பார்க்கணும், கேட்காததை ஒரு வாட்டி போட்டு பார்க்கணும். இதை தான் நான் சொல்ல வரேன், அதனால தான் இங்கே எழுதியிருக்கேன். 7.2 9 10வது இதில் 6 7 வருமானம் எனக்கு 8வது போன வருஷம் வந்துருச்சு, வராது. 6 7 வருமானம் எனக்கு டவுட் இருக்குது, நான் இங்கே எழுதலை, ரொம்ப வீக்காக இருக்கனால. முடிஞ்சால் அதையும் பார்த்துரு, இல்லைனா 9 10 மட்டும் பாரு. எக்ஸாம்பிளில் பார்க்காம போயிடாது. இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த வீடியோலையும் சொல்ல மறந்துட்டேன். 7.13 டேஞ்சன் நார்மல் கண்டுபிடிக்கிறது பார்த்துரு, கேட்குறாங்களாமா. 7.14 15 17 18 ஆங்கிள் பிட்வீன் ஆர்த்தோகனல், இந்த 4 சம்மையும் பார்க்காம போயிடாத. அடுத்த 7.8 கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆப்டிமைசேஷனில் 4லேருந்து 11 வரைக்கும் இருக்கிற 8 சம்மை பார்த்துரு. அண்ட் எக்ஸாம்பிள் 7.64 பார்த்துரு. கன்ஃபார்மாக சொல்கிறேன், 7th சாப்டரில் 2 5 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் 100க்கு 100% வாய்ப்பு இருக்குது. அடுத்த சாப்டர் 8.7 ஈஸி, இவ்வளோ வராது, வந்துச்சுன்னா லக்கு எழுதிடலாம். சாப்டர் 9 கஷ்டமான சாப்டர். எப்படி சார் நாங்கள் படிச்சிட்டிங்கன்னா 7 5 மார்க் கன்ஃபார்ம், படிக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ட்ரை பண்ணு. 9.3 செகண்டில் 10th 3 மார்க்கில் கேட்கலாம். இந்த எக்ஸாம்பிள் 9.26 கேட்டுட்டான், 28 கேட்டுட்டான், 29 கேட்டுட்டான், 30 கேட்டுட்டான், 27 மட்டும் கேட்கலாம். அப்போ 27 வரக்கு வாய்ப்பு இருக்கா? நல்லா செக் பண்ணிப்பார். கேட்டதை போட்டு பார்க்கணும் கன்ஃபார்மாக, கேட்காததை நடுவில் விட்டுருப்பான், அதையும் போட்டு பார்க்கணும். அதுதான் சூட்டிப்பு. நீ வேறு 1 2 மட்டும் போட்டு பார்க்கக்கூடாது. அப்போ இந்த 5 சம்மையும் போட்டு பாரு, கன்ஃபார்மாக ஒன்று வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 9.3 9.8 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் இந்த சம்ஸு எக்ஸாம்பிளில் 49 54 53 56 58 59 எல்லாம் பப்ளிக்கில் கேட்டது, சிலது கேட்காது, சிலது கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 9.8 கன்ஃபார்மாக பார்த்துரு. 9.8லேருந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம், 6 நாள் அடிக்க முடியாது, ஏரியாவிலேருந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். அடுத்த சாப்டர் 10.8 ப்ராமிஸாக ஒரு சம் வரும். ப்ராமிஸ் எல்லாம் பண்ணுறணும் வரும், ஆனால் இந்த சம்ஸை பார்த்துட்டு போயிரு. எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்துரு, 4 எக்ஸாம்பிள் போஸ்ட்மார்ட்டம் எல்லாமே பார்த்துரு, டேங்க்கு எல்லாம் பார்த்துரு. 10.5 கொஞ்சம் கஷ்டப்பட்டு சால்வ் ஈஸி, 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துருக்கு. வேரியபிள் செப்பரேட் பண்ணுற, இன்டெகிரேட் பண்ணுற ஆன்சர் வந்துடும். இந்த சம்ஸ் 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம், அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம்பிள் 10.11 ரிப்பீட்டு. இந்த சம்ஸை பார்த்து போனால் போதும், சாப்டர் 10 ஓவர். இதுலேயே 2 5 மார்க் வரும், 1வது எழுதலாம்.
சாப்டர் 11.2ல் 11.3ல் பாரு 11th சாப்டர் பாரு எல்லோரும் விட்டுருவான். ஆனால் இதில் பாரு சம்மே கம்மி. உட்காந்து ஒரு நாள் படிச்சினா போதும். 11.2ல் ஒரு 4 சம், 11.3ல் ஒரு 2 சம். இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ஈஸி. எக்ஸாம்பிளில் 2 சம், இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான். 11.5ல் சப்பை உட்காந்து நீ ஒரு அரை மணி நேரம் கான்செப்டை பார்த்தீங்கன்னா ஈஸி. இந்த 5 சம்மில் ஒரு சம். ஸோ எப்படி 11th சாப்டரில் ஒரு 5 மார்க் வந்துடும் இதிலிருந்து படிச்சிங்கன்னா. 12th சாப்டரில் 12.1ல் மாடுலோ 11 மாடுலோ 5 எக்ஸ்எக்ஸ்எக்ஸு அந்த சம் தான் கொடுத்துருக்குறேன். இந்த 4 சம் பார்த்துரு. கூட 12.2ல் ட்ரூத் டேபிள் ஒன்று பார்த்துரு. ட்ரூத் டேபிள் கன்ஃபார்மாக ஒன்று வரும். ஸோ எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். கொலன்னு பேசாமல் எல்லாமே படிக்கணுமாங்க சார்னா யாருக்கெல்லாம் 9.8 படிக்க முடியலனே விட்டுரு. ஸோ மீதி எதுவும் விடாத. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதையும் விடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி போடு. ஆனால் மொத்தத்தில் இப்போ நான் சொன்னது எல்லாமே படிச்சிங்கனாலே 7-5 மார்க் கன்ஃபார்ம் என்னால் அடித்து சொல்ல முடியும். அண்ட் ரொம்ப முடியாதவன் இங்கே இருக்க ட்ரிக்கை ஃபாலோ பண்ணு. காஸ் ஆல்ஃபா அந்த தீரம் ஃபஸ்ட்டு பார்த்துரு, ட்ரூத் டேபிள் பார்த்துரு, 6.7 பார்த்துரு, சேஃப்டி 3 5 மார்க் எழுதிடலாம். 10.8 பார்த்துரு. நான் சொன்ன சம் சாப்டர் 2ல் இருக்க எல்லா 5 மார்க் பார்த்துரு. 5.5 பாரு, 7.2 பாரு, 8.7 பாரு, 11th சாப்டர் பாரு ஃபுல்லாக, 4.5 பாரு. இந்த சாப்டர்ஸ் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே ஒன்றால் கனக்கச்சிதமாக ஒரு 5லேருந்து 6 5 மார்க் எழுதலாம். ஆனால் அந்த போர்டில் இருக்க எல்லாத்தையும் படிக்க முடிஞ்சால் 7மே எழுதலாம். 9.8 படிக்கிறது மூலிமா ஒரு பெனிஃபிட் அதுதான். 9.8 விட்டால் கோயின்சிடன்ஸ் ஆச்சுன்னா எழுத முடியாத மாதிரி எதாவது வந்துச்சுன்னா மாட்டிக்குவேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணு. ஒன்றுமே முடியலன்னா இதையாவது பாரு, கன்ஃபார்மாக கை கொடுக்கும். இதில் 3rd சாப்டர் எழுதியிருக்க மாட்டேன். 6th 5th எழுதிட்டேன், 7th கூட ஒரு எக்ஸசைஸ் எழுதியிருக்கேன், 8th எழுதிட்டேன், 9th எழுதலை, 10th கூட ஒன்று எழுதிட்டேன். ஸோ இதுதான் இங்கே சொல்ல வரேன். இதையாவது பார்த்துட்டு போ. எக்ஸ்ட்ராவாக 5.1ல் சர்க்கிள் ஈக்குவேஷனும் பார்த்துரு. அந்தளவுக்கு அது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கொஞ்சம் இன்னும் என்ன சார் மண்டைகளை வீட்டிருக்கேன் கொஞ்சம். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இது ஒரு உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடும் லாம்டா மியூவும் கெமிஸ்ட்ரி சம்மையும் எப்படியாவது பார்த்து பாய் வாக்கிங்கும் பார்த்துரு. வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் மேட்ரிக்ஸில். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணு, கன்ஃபார்மாக முடியும். இது ஒரு வாரம் போட்டு ஒரு வாரத்தில் போட்டு பார்த்துடலாம். 2 மார்க் 3 மார்க் ஒரு வாரம் அப்படி டைமை பிரித்து போடு. கொஞ்ச நேரம் மேக்ஸ் போட்டிங்கன்னா ஒரு 2 3 மணி நேரம் 4 மணி நேரம் மேக்ஸ் போட்டிங்கன்னா அடுத்த ஒரு 4 hours 5 hours ஃபிசிக்ஸ் படி, கெமிஸ்ட்ரி படி. மேக்ஸில் 5 மார்க் முக்கியம். அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க்கும் இதே மாதிரி வீடியோ போடுறேன். கன்ஃபார்மாக உங்களால் ஜெயிக்க முடியும், நான் அடித்து சொல்லுவேன். நான் கிளாஸ் சீரிஸ் போட முடியல, எனக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால தான். இல்லைனா இந்த சாப்டர்லாம் மொத்தமாக அடித்து தள்ளியிருப்பேன். கன்ஃபார்மாக என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். கன்ஃபார்மாக நம்ம வீடியோ நம்புங்க, நம்ம சேனல் நம்புங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நீங்கள் படிப்பீங்கன்னு நம்பி இந்த வீடியோவை முடிக்கிறேன். தேங்க்யூ.